அநேக நாட்கள் தேவனால் அபிஷேகப்படும் பொழுது அவனுக்கு வயது 40 வயது. He was 40 years when he anointed by Lord. தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். The Lord chose him. யாருக்கு பதிலாக? Instead of whom? ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்த A great man. தேவனால் பயன்படுத்தப்பட்ட A man used by Lord. ஒரு தீர்க்கதரிசி, A prophet. தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம். பிள்ளையின் அன்புகளை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe lost your children's love. ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sisters, you may be coming with any one of situation. நீங்களே இன்னைக்கு விழுந்து கிடக்கலாம். You may be fallen. எழும்ப முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். You may be not able to raise. இந்த சூழ்நிலை எப்போ மாறும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Waiting for the என் change. நிலைமை எப்போ மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கலாம். You may be waiting for one. என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். My Lord is speaking with you. அவர் கரமுனோடு வந்து கொண்டிருக்கு. His hand is following you. என் தேவன் சொல்லுகிறார், My Lord is telling ஏன் விழுகிற, why you are ஏன் falling, அழுகிற, why you are உன்னை crying. தூக்கி எடுக்கிற என் கரமே உன்னோடு இருக்கிறது. என்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஒண்ணு சரியுதுன்னா, If somewhere our blessings is lacking, நம்ம எங்கேயோ பாவத்துல விழுந்திருக்கிறோம்னு அர்த்தம். we may be fall at sin. இஸ்ரவேல்கள் இதுவரையும் போரிட்ட எல்லா காரியங்களையும் ஜெயம் கொண்டார்கள். So for Israel triumph over all the war. இன்னைக்கு அவன் போரிடும் பொழுது அவன் தோல்வி விடுறான். If they fail at today's war, இவனுக்கு என்ன காரணம் தெரியும்? இன்னைக்கு நம்ம he doesn't know the reasons. வீட்டுல ஒரு தோல்வி வந்த உடனே முதலாவது காரியம் என்னன்னா, இவர்கள் தான் காரணம் சொல்லி யாரையாவது மீது கை நீட்டுவோம். If we have any failure, we just pointing out someone else in our ஒரு life. பிசினஸ் தோல்வினா இந்த காம்படிட்டர், இந்த சொந்தம் எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைப்போம். If they had failure at business, they pointing out the opponent party or someone relations they did. மாந்திரிகமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், No matter the witchcraft or இல்ல sorcery, எப்படிப்பட்ட தந்திரங்களா இருக்கட்டும், or what kind of deceivers. உங்க வாழ்க்கையில அது இடைப்படுகிறதுன்னா இது தேவ சித்தம் தான். If those things intercept such a ஏன்னா நம்ம தேவனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருப்போம். because அது we may be keep away from the Lord. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். See me. எடுத்து படிங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். From the book of Joshua, அப்பொழுது chapter 7 கர்த்தர் verse 10. யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? நீ இப்பொழுது முகம் குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? ஆமென். அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sisters, தேவன் இன்னைக்கு நம்மளை பார்த்து பேசுகிறார். the Lord speak with us. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you have faith? விசுவாசிக்கிறவங்கள ஆமென் சொல்லுவேன். Say amen. நல்ல சத்தமா, நல்ல சத்தமா, Amen. நல்ல சத்தமா. Amen. அல்லேலூயா, Hallelujah. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, My beloved God's children, இங்க யோசுவா here Joshua, அநேக நாட்கள் தேவனால் அபிஷேகப்படும் பொழுது அவனுக்கு வயது 40 வயது. he was 40 years when he anointed by Lord. தேவன் அவனை தேர்ந்தெடுக்கிறார். The Lord chose him. யாருக்கு பதிலாக? Instead of whom? ஒரு பெரிய ஜாம்பவானா இருந்த A great man. தேவனால் பயன்படுத்தப்பட்ட A man used by Lord. ஒரு தீர்க்கதரிசி, A prophet. தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரம். A lovable person by the Lord. மோசேக்கு இருந்த அந்த அபிஷேகத்தை The anointed what ஒரு Moses had. 40 வயது உள்ள ஒரு இளைஞனுக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து A young man given anointing by the Lord 30 லட்சம் மக்களை வழிநடத்தும்படியாக to lead the 30 lakhs people. தேவன் அவரை பயன்படுத்தினார். The Lord used him. ஆமென் Joshua. சொல்லுவோமே. Say amen. அல்லேலூயா. Hallelujah. அவன் போற இடம்லாம் ஜெயம். He gets victory wherever he goes. அவன் பேசுகிற காரியம்லாம் வாய்க்க ஆரம்பிக்கிறது. All things possible whatever. அவன் நினைக்கிற காரியம் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது. Thought became alive. தேவன் அவனோடு இருக்கிறது அந்த ஜனங்கள் எல்லாம் பார்க்கறாங்க. The Lord knows that the Lord was with him. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. அவன் முதலாவது பயந்தா தேவன் எப்படி நம்மளை வழிநடத்துவார் என்று. He had doubt that how Lord lead him. ஒரு ஆமென் சொல்லுவோமே. Say amen. தேவன் எப்படி வழிநடத்துவார்னு அவனுக்குள்ள ஒரு கவலை இருந்துட்டே இருந்தது. He had a worry that how Lord will lead him. ஆனா தேவன் செய்யறதுல அவன்
அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்க ஆரம்பிச்சது. Everything became possible. கானான் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள், கானான் தேசத்தின் தலைவர்கள் எல்லாவற்றையும் முறியடிக்கும்படியாக தேவன் யோசேப்பு கூடவே தேவன் Canaan, Lord was with Joshua. யோசுவாவோட தேவன் டிராவல் பண்ணார். Lord traveled with Joshua. என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு சம்பவம். There was an incident happened. அலறு சத்தம் கேக்குது. He heard a great sound. அவன் அரண்மனையை விட்டு வெளியே வந்து பார்க்கிறான். He just came out from the palace and looked. பார்த்தா அவன் போருக்கு செய்து வெற்றியை கொண்டு வருகிற மக்கள், The people, instead of bringing the news of victory, வெற்றிக்காய் காத்திருந்த இந்த ராஜாவுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை காணும்படியா சூழ்நிலை. there is a certain incident about to hear it. ஜனங்கள் எல்லாம் அலறடிச்சு ஓடி வர்றாங்க. People cried and மரண பயத்தை கையில பிடிச்சிட்டு ஓடியாடுறாங்க. they just come with fear of death. இவங்க போருக்கு போன இவர்கள் தோற்று போய் ஒரு 30 பேர் பலி கொடுத்துட்டு ஓடியாடுறாங்க. Those who are all went for the war, they just defeated. யோசுவாவுக்கு இத பார்த்த உடனே அவன் மனவேதனைப்படுறான். Joshua fainted when he heard the என்ன மனவேதனைனா, இதுவரை எனக்கு தோல்வியே இல்லையே. So far I never faced failure. முதல் முறையா நான் தோல்வி அடைறேனே. First time I see the failure. அவமானப்படுறேனே. I get ashamed. என்ன காரணம்? What would be the reason? எனக்கு தேவன் பலனா இருந்தாரு. The Lord was my strength. தேவன் எனக்கு ராஜரிகம் பண்ணாரு. The Lord reigned me over. தேவன் எனக்கு முன்பாக யுத்தம் செய்தாரு. The Lord fight for me. இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏன் இந்த தோல்வி? Why such failure at my life? அவன் தேவ சமூகத்தில் விழுந்து He just went to the Lord presence. தன் ஆடையெல்லாம் கிழித்துக்கொண்டு He just torn his மார்ல அடிச்சுக்கிட்டு மண்ணை எடுத்து தன் தலையில போட்டுக்கிட்டு அப்படியே தரையில புரள்றான். He just put the ashes on his head and அவன் தேவ சமூகத்தில் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு விழுந்து கிடக்கிற மனிதனாய் காணப்பட்டான். he seems to be a man dwell in the presence of Lord with cry and trouble. ஆமென். அன்பு தேவசனமே, My beloved God's children, நாமும் சில நேரங்களில் ஏதோ ஒரு சூழ்நிலையில விழுந்து கிடப்போம். at some time we also fell. நம்ம விழுந்து கிடக்கிறது நம்ம என்ன நினைப்போம்னா, What we thought that பாவத்தில் விழுந்து கிடப்போம், we maybe fall on தூக்கத்தில் விழுந்து கிடப்போம், maybe fall on sleep, சாப்பாட்டு பக்கமே விழுந்து கிடப்போம், maybe fall at foot. யாரா உதவி செய்வன் அங்கேயே விழுந்து கிடப்போம். If someone help us, we fall on their feet. இந்த விழுந்து கிடக்கிறது அல்ல. It's not like those things we're going to meditate. ஹல்லேலூயா. Hallelujah. சில நேரங்கள் கடன் பிரச்சனையில விழுந்து கிடப்போம். Maybe we fall at debt. எழும்ப முடியாத சூழ்நிலை நிமித்தமாக விழுந்து கிடப்போம். We maybe fall at situation not able to rise. உன் சோகத்தை வெளியே சொல்ல முடியாதபடி விழுந்து கிடப்போம். Maybe not able to reveal our sadness. உங்க வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்காதபடி விழுந்து கிடப்போம். You may be looking for a good thing, fortunate in your life. குடும்பத்துல சமாதானத்தை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe you lost peace at your family. கணவனின் அன்பை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe lost your husband love. பிள்ளையின் அன்புகளை இழந்து விழுந்து கிடப்போம். Maybe lost your children's love. ஏதோ ஒரு சூழ்நிலையில இன்னைக்கு வந்திருக்கிற என் அன்பு சகோதரி சகோதரியே, My beloved brothers and sister, you may be come with any one of situation. நீங்களும் இன்னைக்கு விழுந்து கிடக்கலாம். You may be fallen. எழும்ப முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கலாம். You may be not able to rise. இந்த சூழ்நிலை எப்போ மாறும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Waiting for the change. என் நிலைமை எப்போ மாறும் என்று காத்துக் கொண்டிருக்கலாம். You may be waiting for one. என் தேவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். My Lord is speaking with you. அவர் கரமுனோடு வந்து கொண்டிருக்கு. His hand is following. என் தேவன் சொல்லுகிறார். My Lord is telling. ஏன் விழுகிற? Why you are falling? ஏன் அழுகிற? Why you are உன்னை crying? தூக்கி எடுக்கிற என் கரமே உன்னோடு இருக்கிறது. The hand lifting up you is with you. கலங்காத. Do not faint and cry. தேவச்சலமே, My God's beloved. யோசுவா போல அநேக சூழ்நிலையில Like Joshua at many situations. நாமும் ஏதோ ஒரு சூழ்நிலையில We are. விழுந்து கிடப்போம். You may be fallen. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு, Today the Lord is speaking with you. ஏன் யோசுவாவோட சூழ்நிலை என்ன ஆச்சு? What was the Joshua's situation? ஏன் அவன் விழுந்து கிடந்தான்? Why he has fallen? அநேக நேரம் நம்ம தேவ சமூகத்திலே காத்திருப்போம். Many times we waited at Lord's presence. சபைக்கு தான் வருவீங்க, We come to church. துதிப்பீங்க, We praise Him. ஜெபிப்பீங்க, We pray Him. பிரியமானதை செய்வீங்க. You do all the pleasing things. ஆனா நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். But still we are losing blessing. ஏன்? Why? யோசுவாவுக்கு தெரியல. Joshua doesn't know. இங்க வசனத்தை நாம் பார்ப்போம். We can meditate the word. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில இப்படிதான் என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக Many times we are also such a situation. நம்ம விழுந்து கிடக்கிறதா இருக்கு. You may be fallen it. எடுத்து படிங்க.
யோசுவா 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். From the book of Joshua chapter 7 இஸ்ரவேலர் பாவம் verse 11. செய்தார்கள், இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்டேன். போதுமா? இஸ்ரவேலர்கள் பாவம் செய்தாங்க. Israel has sinned. இஸ்ரவேலர்கள் பாவம் செஞ்சாங்க. Israel has sinned. ஆனா என்ன ஆயிடுச்சு? What happened? விழுந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. They fall. விழ ஆரம்பிச்சாங்க. They started falling. என்னைக்கு நம்ம ஆசீர்வாதங்கள் எங்கேயோ ஒண்ணு சரியுதுன்னா, If somewhere our blessings is lacking, நம்ம எங்கேயோ பாவத்துல விழுந்திருக்கிறோம்னு அர்த்தம். we maybe fall at sin. இஸ்ரவேலர்கள் இதுவரையும் போரிட்ட எல்லா காரியங்களையும் ஜெயம் கொண்டார்கள். So for Israel triumph over all the wars. இன்னைக்கு அவன் போரிடும் பொழுது அவன் தோல்வி விடுறான். If they fail at today's war, இவனுக்கு என்ன காரணம் தெரியல. இன்னைக்கு நம்ம they doesn't know the reasons. வீட்டுல ஒரு தோல்வி வந்த உடனே முதலாவது காரியம் என்னன்னா, இவர்கள் தான் காரணம் சொல்லி யாரையாவது மீது கை நீட்டுவோம். If we have any failure, we just pointing out someone else in our ஒரு life. பிசினஸ் தோல்வினா இந்த காம்படிட்டர், இந்த சொந்தம் எனக்கு மாந்திரிகம் பண்ணிட்டாங்க, சூனியம் பண்ணிட்டாங்க, அதனால என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நினைப்போம். If they had failure at business, they pointing out the opponent party or someone related. They did மாந்திரிகமா இருக்கட்டும், சூனியமா இருக்கட்டும், no matter the witchcraft or இல்ல sorcery, எப்படிப்பட்ட தந்திரங்களா இருக்கட்டும், or what kind of deceiving. உங்க வாழ்க்கையில அது இடைப்படுகிறதுன்னா இது தேவ சித்தம் தான். If those things intercepts at your life, ஏன்னா that's the will நம்ம of God. தேவனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருப்போம். Because we may be keep away from the Lord. விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன்.